Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. MRTS ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டத்தை சென்னை கடற்கரை பரங்கிமலை வழித்தடத்தை வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரயில்வே ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் ரூபாய் 4500 கோடியில் பணிகள் தொடங்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மெட்ரோ ரயில் கட்டமைப்புகளுக்கு ஏற்றவாறு MRTS ரயில் சேவை மாறும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மெட்ரோ நிர்வாகம் வசம் செல்ல இருக்கிறது MRTS ரயில் சேவை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு தகவல்கள். சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையேயான MRTS ரயில் திட்டத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு வழங்குவதற்கான அந்த கொள்கை அளவிலான முடிவு ஏற்கனவே எட்டப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இது தொடர்பான அறிக்கை ஏப்ரல் மாத இறுதியில ரயில்வே வாரியத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில சில மாறுதல்களோடு ஒரு மாதத்திற்குள்ளார ஒப்புதலை வழங்குவதற்கு ரயில்வே வாரியம் முன்வந்திருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக MRTS ரயில் திட்டம் என்பது மாநில அரசு, அதாவது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டு தமிழக அரசின் தரப்புல மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் கட்டமைப்பின் கீழே இத்திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பா MRTS ரயில் சேவையை மெட்ரோ ரயிலுக்கு நிகராக மாற்றியமைக்க மெட்ரோ ரயில் நிர்வாகமே ஏற்று நடத்துவதற்கு தமிழக அரசு தரப்புல மத்திய அரசுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. தென்னக ரயில்வே மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவனங்களுக்கு இடையே இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு ரயில்வே வாரியத்திற்கு ஒப்புதலுக்காக வழங்கப்பட்ட நிலையில ஒரு மாதத்திற்குள்ளார ரயில்வே வாரியம் சில மாறுதல்களோடு ஒப்புதல் அளிக்க முன்வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில ரயில்வே ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்துல 4500 கோடி மதிப்பீட்டுல மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ ரயில் கட்டமைப்புகளுக்கு ஏற்றவாறு MRTS ரயில் சேவையில சில மாற்றங்களும் கொண்டு வரப்பட இருக்கின்றன. குறிப்பா MRTS ரயில் நிலையத்துல வணிக வளாகங்கள் அமைத்தல், சிக்னல் மேம்பாடு, MRTS தண்டவாளங்களுக்கு ஏற்ப மெட்ரோ ரயில் பெட்டிகளை தயார் செய்து மெட்ரோ ரயில்களை அந்த MRTS ரயில் வழித்தடத்திலேயே இயக்க செய்தல், அதே போல் நகரும் மின்தூக்கி மற்றும் நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்டவற்றையும் மேம்படுத்துவது குறித்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாம 2028 இறுதிக்குள்ளான MRTS வழித்தடத்தை மெட்ரோ ரயில் சேவைக்கு நிகராக மேம்படுத்த இந்த முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. அதுவரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள் அடிப்படையிலேயே ரயில்வே MRTS ரயில் சேவையை ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையில இருக்கக்கூடிய பழைய கட்டண விகிதங்களின் அடிப்படையிலேயே அதனை தொடர்வது குறித்தான பரிசீலனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 21 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதோடு மட்டுமல்லாம மெட்ரோ ரயில் வழித்தடமாக இந்த 21 ரயில் நிலையங்களும் மாற்றம் செய்யப்பட இருக்கின்றன. அந்த வகையில் சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரை 18 ரயில் நிலையங்கள் சுமார் 19.47 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அண்மையில வேளச்சேரி பரங்கிமலை இடையே அந்த பறக்கும் ரயில் சேவை செஞ்சனை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த பறக்கும் ரயில் சேவை திட்டம் கொண்டு வரப்பட்ட நிலையில் இந்த வழித்தடத்துல 3 ரயில் நிலையங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கும் என மொத்தமாக 21 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதோடு மட்டுமல்லாம குறிப்பிட்ட இந்த வழித்தடம் முழுவதுமாக மெட்ரோ வழித்தடமாக மாற்றம் செய்யப்பட இருக்கின்றன. இதற்கான ஒப்புதலைத்தான் ரயில்வே வாரியம் விரைவில் வழங்கப்பட இருப்பதாகவும் சில மாறுதல்களோடு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.